ஃப்ரெண்ட்ஸ், டீ காபி குடிக்கிறது இது எல்லாமே நிறுத்திட்டு நம்ம இன்றைக்கி ராகி மால்ட் எப்படி செய்கிறது தான் பார்ப்போம். இதுக்கு ராகி, கேப்பை, கேழ்வரகு இப்படி நிறையா பேர் இருக்குது. ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ராகி மால்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் பெரிய ஆளுங்களுக்கு கூட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஈஸியான மெத்தடில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 3/4 கிலோ ராகி இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணி மேலே இந்த ராகி போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு மீடியம் வச்சு வானலில் போட்டு 4-5 டைம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக சூப்பராக வாசனை வரும், அந்த வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை கேப்பை கூட நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு ராகி மால்ட் ரெடி பண்ணலாம். பட் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ராகி மால்ட் சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டு, அந்த வாசனம் வேறு லெவலில் இருக்கும். சும்மா 5 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4-5 டைம்ஸ் நான் ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். நல்லா கூல் ஆகட்டும். பாருங்கள், லாஸ்ட்டு அவ்வளோதான். இப்போது 3/4 கிலோ ராகிக்கு 1/4 கிலோ முந்திரி பருப்பு, 1/4 கிலோ பாதாம். இது பாருங்கள், கல்கண்டு 1/2 கிலோ இருக்குது. இது சைடில் வச்சுட்டு இப்போது வாங்க முந்திரி பருப்பு, பாதாம் வானலில் போட்டு சும்மா ஃபியூ செகண்ட்காக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கிலோ கேப்பைக்கு 1/4 கிலோ முந்திரி பருப்பு, 1/4 கிலோ பாதாம் கரெக்டான ரேஷியோ இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி கலர் பாருங்கள், டார்க்னஸ் வானுங்க. சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. இப்போ வாங்க மிஷினுக்கு போகலாம். இது கேழ்வரகு 20-30 ஏலக்காய் போடலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு, பாதாம், இது கல்கண்டு, இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம மிஷினுக்கு போய் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்ம ஹெல்த்தியான ஆரோக்கியமான ராகி மால்ட்டுக்கு பவுடர் ரெடியாக இருக்குது. 3 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இல்லைங்க, வெளியே கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது 1/4 லிட்டர் டம்ளர் இருக்குது. 1/2 லிட்டர் பால் போடுங்க. 2 மக்கு பால் கம்மியாக இருந்தால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் பாலில் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். போட்டு நார்மலாக ஸ்பூன் இருக்கையில் இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போதுங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் ராகி மால்ட் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வைங்க. முதல்ல சூடு பாலில் போடாதீங்க. நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் பால் போட்டு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாயில் வந்தால் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழே உக்காந்துரும். பாருங்கள், ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் சேர்த்து இருக்கோம், அதுக்காக கீழே உக்காந்துரும். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி பாயில் வந்துச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு பாருங்கள், நம்ம ராகி மால்ட் திக்னஸ் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணிவிட்டு சும்மா 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலே ராகி மால்ட் ஈஸியாக ரெடி பண்ணலாம். பாருங்கள், ட்ரை ஃப்ரூட் சாப்டு பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி குங்குமப்பூ. டீ காபி சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி ராகி மால்ட் ஈவினிங் டைம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.